பிரைஸ் தி லார்ட். நம்ம மத்தேயு 8வது அதிகாரத்தை தியானிச்சுட்டு இருக்கோம். மேத்யூ சாப்டர் 8 அதோட கடைசி பகுதியை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மேத்யூ 8 28ல இருந்து 34 28ல இருந்து 34 வரைக்கும் நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு 8 28ல இருந்து 34. அவர் அக்கரையிலே கெர்கெசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவருக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். தேங்க்யூ. ஸோ இந்த அதிகாரம் ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இருந்தே நம்ம நிறைய அற்புதங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆண்டவருக்கு வந்து சரீர பிரகாரமான இயேசுசாமி இந்த உலகத்துல இருந்தப்ப சரீர பிரகாரமான உபாதைகள், சரீர பிரகாரமான டிசீசஸ், வியாதிகள், மனுஷனால ரெசிஸ்ட் பண்ண முடியாத வியாதிகளுக்கு மேல ஆண்டவர் தனக்கு வல்லமை இருக்குது அப்படின்றத முதல் பகுதியில காமிச்சார். He had dominion over bodily diseases which were irresistible. மனுஷனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நம்ம நேத்து பார்த்தோம், கடல் கொந்தளிச்சு விண்ட்ஸ் அண்ட் வேவ்ஸ் வந்தாலும், பெரிய டெம்பெஸ்ட் மாதிரி புயல் வந்தா கூட, அன்கன்ட்ரோலபிள் சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் ஆண்டவர் எவ்வளவு அழகா பெரிய அற்புதத்தை செஞ்சாருன்னு பார்த்தோம். இந்த பகுதியில, இந்த அதிகாரத்தோட கடைசி பகுதியில வந்து பிசாசுகள், டீமன் பொசஷன், மனுஷன் வந்து பயப்பட்டு நடுங்கிற அந்த மாதிரி ஒரு ஃபர்மிடபிள் கஷ்டமான சூழ்நிலையை கூட ஆண்டவர் வந்து எவ்வளவு பெரிய அற்புதத்தை நடத்துறாருன்னு பார்க்கிறோம். கிரைஸ்ட் ஹேஸ் பவர் ஓவர் ஆல். இயேசுசாமி ஆண்டவருக்கு வந்து எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் இருக்கு. ஸோ அந்த காலவேளையில தட்ஸ் த ஒன்லி திங் தட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, காட் இஸ் இன் கண்ட்ரோல். அது மட்டும் இல்ல, அவர் எல்லாத்துக்கும் மேல ஒரு அதிகாரம் இருக்கு. ஹீ இஸ் ஆன் த த்ரோன். ஸோ வியாதிகள்னாலும் சரி, சூழ்நிலைகள் கொந்தளிச்சு தத்தளிச்சு படகு கவிழ்ற மாதிரி போனாலும் சரி, இல்ல நமக்கு அறியாத ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ், ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் ஓட நம்மளோட போராட்டங்கள் இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் வணங்குற தேவன் அதுலயும் பெரியவர். பாருங்க, கிரைஸ்ட் ஹேஸ் பவர் நாட் ஓன்லி இன் ஹெவன் அண்ட் எர்த். பூலோகத்துல பரலோகத்துல மட்டும் இல்ல, பாதாளத்துல போற பிசாசுகளின் மேல கூட அவருக்கு அதிகாரம் இருக்கு. சோ நம்ம வாசிக்கிறோம், நமக்கு எதிராளி வந்து இட்ஸ் த பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், ஆகாயத்து அதிகார பிரபு, அந்தகார சக்திகள், வாட் எவர் இட் இஸ். இந்த காலவேளையில் எது நமக்கு எதிரா இருந்தாலும், நீங்களும் நானும் வணங்குற தேவன் அதுக்கும் மேலான ஒரு கொலோசியர் 2:15, எபேசியர் 1:21 எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் வந்து இந்த அவருக்கு எதிரா இருக்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் ஒண்ணு இல்லாம ஆக்கினார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த பகுதி பாத்தீங்கன்னா முதல் வசனம் பாருங்க, 28வது வசனம். அவர் அக்கறையிலே கெர்கசேனர் நாட்டில் வந்த போது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிரே வந்தார்கள். ஸோ எந்த பிளேஸ்னா, அந்த காலத்தோட வரைபடம் இதுதான். ஸோ ஜீசஸ் மினிஸ்ட்ரி டைம்ல இருந்தப்போ ஸ்பெசிபிக்கா இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடிதான் ஸ்டார்ம் இந்த சீ பார்த்தோம். இங்க கப்பர்நஹூம்ல இருந்து கடல்ல வந்து அந்த ஸ்டார்ம் வந்த பிறகு இங்க வந்துட்டாங்க. அவங்க கடாரா அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துலதான் அந்த இந்த பன்னிக்கட்டிகள்லாம் முங்கின இடம் இதுதான் அப்படின்றது மார்க் பண்ணியிருக்கு. நீங்க பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதோட சிமிலர் இன்சிடென்ட் மார்க் 5 அதிகாரத்துல இருக்கு. இன்னும் கொஞ்சம் அடிஷனல் டீடைல்ஸோட இருக்கு. பட் நம்ம we will limit ourselves to Matthew chapter 8. இப்ப இந்த அந்த சூழ்நிலை, இந்த இடத்துக்கு ஆண்டவர் வர்றப்ப பாருங்க என்ன நடக்குது. 2 பேர் பிசாசு பிடித்திருந்த 2 பேர் எங்க இருந்து வராங்க? பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு
ஸோ இந்த பிசாசு பிடித்தவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தே டுவெல்ட் அமங் த டூம்ஸ். டூம்பு வந்து பிரேத கல்லறை வந்து செத்தவங்களை வைக்கிற இடம். யூதர்களுக்கு வந்து சாவு அது எல்லாமே தங்களை தீட்டுப்படுத்துறது. ஸோ யாருமே அது பக்கமே மாட்டாங்க. ஆனா இவங்க பிசாசுனால ஆட்கொள்ளப்பட்டிருந்ததுனால பிரேத கல்லறை இடத்திற்கு இடத்திற்கு போறாங்க. நமக்கு தெரியும் இயேசுசாமி வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல சிலுவை பாடு மரணம் எல்லாத்தையும் அண்டர்கோ பண்ணுவாரு. அப்போ வந்து சிலுவையில அவர் மரித்து உயிரோடு எழும்புறப்போ சாவே உன் கூரெங்கே, மரணமே மரணமே உன் கூரெங்கே, சாவே உனக்கு வேர் இஸ் யுவர் பவர் அப்படின்னு சொல்லி சாவையும் மரணத்தையும் ஆண்டவர் வந்து மேற்கொள்கிறார். ஸோ கிரைஸ்ட் ஹேஸ் பவர் ஓவர் எவ்ரிபடி. அதனால இந்த பிரேத குழிகள், பிரேத டூம்ஸ்ல இருந்து வர இவங்க 2 பேரை ஆண்டவர் எதிர்கொள்றாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க பாருங்க. அவருக்கு எதிராக வந்து அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் they were exceedingly fierce. அவங்க வந்து யாருமே அந்த பக்கம் போக முடியாது. எல்லாரையும் பயமுறுத்திடுவாங்க. ரொம்ப அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க அந்த பக்கம் வர்றதுக்கே. மிகவும் they were very fierce. See, பா பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் நம்மளோட வாழ்க்கையில ஆட்கொள்றப்போ, நம்ம பாவத்துக்கு ஒரு ஃபுட் ஹோல்டு குடுக்குறப்ப, சாத்தானுக்கு தான் ஃபுட் ஹோல்டு குடுக்குறோம். என் வாழ்க்கையில நான் பாவத்துக்கு இடம் குடுக்குறப்ப, நான் சாத்தானுக்கு இடம் குடுக்குறேன். சாத்தானுக்கு நான் இடம் குடுக்குறப்ப, என்னோட வாழ்க்கையில இந்த மாரி ஒரு கேயாஸ், அடுத்தவங்க ஒரு ஃபியர்ஸ்னஸ், அடுத்தவங்க மேல அன்பில்லாத தனம், என்மிட்டி, ஒரு அந்த குணங்கள்லாம் பிசாசோட குணங்கள்லாம் நமக்குள்ள வந்துரும். அதனாலதான் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஆண்டவர் வந்து என்னோட வாழ்க்கைக்கு எஜமானா எப்பயுமே இருக்கணும். ஆண்டவருடைய ஆளுகைக்கு நான் எப்பயுமே என்னை சரண்டர் பண்ணியிருக்கணும். ஏதோ ஒரு சின்ன பாவம் தான் நினைக்கிறோம். ஒரு ஒரு பொய், இல்ல ஒரு கசப்பான எண்ணம், ஒரு மன்னிக்க முடியாத தன்மை, ஸ்மால் திங் அப்படியா இருந்தாலும் இட் வில் கிவ் அ ஃபுட் ஹோல்டு ஃபார் சேட்டன். சாத்தானுக்கு வந்து அது வந்து ஒரு இடத்த கொடுத்து அவன் நம்மளை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வெரெவர் தெர் இஸ் டெவில் தெர் இஸ் ஃபியர்ஸ்னஸ். கொடியவனா மிகவும் கொடியவர்களா இருந்தார்கள். அது மட்டும் இல்ல, அந்த வழியாக ஒருவரும் நடக்கக்கூடாது இருந்தது. பாருங்க, இவன் சேட்டன் ரூல்ஸ் இன் அ மேன் ஸ்பிரிச்சுவலி. சாத்தானுக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில எதெல்லாம் போராடும்? பெருமை, ஆஹ் பொறாமை, ரிவெஞ்ச், என்வி, இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில போராடி இதெல்லாம் தலை தூக்கி நிக்கிறப்ப we will become unworthy. அவங்க சொசைட்டில இந்த மக்களால வாழவே முடியல. ஏன்னா அவங்க பிசாசால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தாங்க. they were so fierce. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். ஆனா அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு இவல்யூஷன் கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில we should be very careful. ஒவ்வொரு நாள் தினமும் நம்மளோட வாழ்க்கையிலோட எல்லா பகுதியும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக வைக்கணும். எந்த இடத்துல நம்ம தவறுறோமோ, எந்த பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ, அங்க எல்லாம் இந்த பிசாசின் குணம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் பிசாசோட குணம், பீயிங் ஃபியர்ஸ். யாருமே அந்த பக்கம் போக விடாம. அப்புறம் பாருங்க, இப்ப இவங்க வந்து இயேசுசாமியை பார்த்துட்டாங்க. இயேசுசாமியை பார்த்துட்டு 29வது வசனம் பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? அவங்க வந்து ஒரு 3 விதமா பேசுறாங்க. என்ன கேக்குறாங்க தமிழ்ல பாருங்க, இயேசுவே தேவனுடைய குமாரனே. அப்போ வந்து ஒரு பரிசுத்தவான் மாதிரி பேசுனாங்க. ஏன்னா இயேசு வந்து தேவனுடைய குமாரனா அவங்க அக்னாலேஜ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அந்த காலகட்டத்துல ரிலிஜியஸ் லீடர்ஸ் யாருமே இதை அக்செப்ட் பண்ணல. பேதுரு வந்து நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொன்னப்போ ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு வந்து திஸ் வாஸ் நாட் ரிவீல்ட் ஃபிளஷ் அண்ட் மாம்சத்தினால ரத்தத்தினால நீ இதை சொன்னா, உனக்கு என் பரமபிதா வெளிப்படுத்தினார்னு பேதுருடைய ஆண்டவர் சொன்னாரு. இதுகளுக்கு வெளிப்பாடு இருந்துச்சு. ஒரு பரிசுத்தவான் மாதிரி பேசுனாங்க, இயேசுவே தேவனுடைய குமாரனே. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, எங்களுக்கும் உமக்கும் என்ன? அது வந்து த மோஸ்ட், ஒருத்தர் வெறுத்தா எப்படி பேசுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப அவமரியாதையான வார்த்தையா. எங்களுக்கும் உமக்கும் என்ன? வாட் பிசினஸ் டு வி ஹேவ் வித் ஈச் அதர்? வாட் டு வி ஹேவ் இன் காமன் வித் ஈச் அதர்? அப்புறம் சொல்றாங்க, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். ஹேவ் யூ கம் டு டார்மெண்ட் அஸ்? பாருங்க, இசாமியை எதிர்கொண்டு வந்த உடனே போறாங்க. they go to meet. so it is an instant. எப்போ பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமையை வந்து பிசாசுகளுக்கு மேல வர்ற அந்த வல்லமை தான் அந்த மீட்டிங். அந்த மீட்டிங்கை வந்து பிசாசுங்களால they could not withstand. ஏன்னா ஆண்டவருடைய வல்லமை வந்து அதுக்கு மேல பெருசு. ஸோ அதனால அவங்க பாருங்க, when Christ came, அந்த
படகுல இருந்து இறங்கி அந்த கரையில இருந்து இறங்கி அந்த சிட்டிக்குள்ள போறதுக்கு வரப்ப, இன்ஃபேக்ட் ஆண்டவர் அந்த 2 பேரை ஹீல் பண்றதுக்கு தான் வராரு. when he comes there, அவங்க they could not be held. அவங்க வந்து கேக்குறாங்க. ஒரு வார்த்தை எப்படி பேசுறாங்க? தேவ தூதர்கள் மாதிரி பேசுனாங்க. இயேசுவே தேவனுடைய குமாரனே. இன்ஃபேக்ட் they spoke like a saint. ஆனா கடைசியில ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? முன்னாடி பேதுரு இது மாதிரி சொல்றாரு, மத்தேயு 16 இருக்கு. நீங்க தேவனுடைய குமாரன் சொல்றப்போ ஆண்டவர் அவர் அப்ரிஷியேட் பண்றாரு. ஃபிளஷ் பிளட் இல்ல, ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்தினார்னு. நல்லா புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் த நாலேஜ் பட் த லவ் தட் டிஸ்டிங்விஷஸ் செயின்ட்ஸ் ஃப்ரம் டெவில்ஸ். பரிசுத்தவான்களுக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம்? பிசாசுக்கும் தெரியும் ஆண்டவர் யாருன்னு. பிசாசுக்கு தெரியும் ஆண்டவருடைய வல்லமை எதுன்னு. பிசாசுக்கு தெரியும் அதுக்கு குறிப்பிட்ட காலத்துல அழிக்கப்படுவான். எல்லாமே பிசாசுக்கு தெரியும். பட் வாட் டிஸ்டிங்விஷஸ், என்ன வித்தியாசம்? ஏசாமியோட ரத்தத்தினால கழுவப்பட்டு நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறப்ப, அவர் எனக்கு ஆண்டவரா இருக்கிற அந்த லார்ட்ஷிப் ஐ அக்செப்ட் வித் லவ். நான் அவரை நேசிக்கிறேன். இந்த காலவெளியில வி ஷுட், அதுதான் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஐ கேன் நோ ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த நாலேஜ் லெவல்லே நம்ம போயிடக்கூடாது. அந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நாலேஜ் வந்து இட் ஷுட் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அ ரிலேஷன்ஷிப். அப்பா பிதாவே என்று கூப்பிடுற புத்திர ஸ்விகாரத்தின் ஆவியை பெற்ற நம்ம ஆண்டவரோட அன்போட இருக்கிற அவர் பிதா நான் பிள்ளை அப்படின்ற அந்த உறவுல ஒவ்வொரு நாளும் நான் வாழ்றப்போ, அவரோட லார்ட்ஷிப் கீழே வாழ்றதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ப்ரிவிலேஜ். பிசாசுக்கு எல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் த நாலேஜ் பட் லவ். நான் எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறேனோ தட் ஒன்லி மேக்ஸ் த டிஃபரன்ஸ். அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் they can never come near God. பாருங்க, இப்போ 2 words. ஃபர்ஸ்ட் நல்லவர் மாதிரி பேசிட்டு, பரிசுத்தவான் மாதிரி தேவனுடைய குமாரனேன்னு சொல்லிட்டு, அப்புறம் 2 வார்த்தை he saying a word of defiance, a word of dread. திமிரா ஆண்டவரை எதிர்த்து நீங்க உங்களுக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு கேட்டுட்டு, அப்புறம் அவன் இந்த பிசாசுகளோட உண்மையான பயம் என்ன? எங்களை நீங்க டார்மெண்ட் பண்ண வந்திருக்கீங்களா? எங்களை கொடுமை செய்ய வந்திருக்கீங்களா? காலத்துக்கு முன்னமே எங்களை வந்து நீங்க அழிக்கலான்னு பார்க்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையா டெவில்ஸ் ஹேவ் நத்திங் டு டூ வித் சேவியர். உலக ரட்சகருக்கும் பிசாசுக்கும் they have nothing to do. அதுதான் வந்து சாத்தானோட மெயின் எய்மே. அவங்க வந்து ஆண்டவருடைய ஆளுகைக்கு அவங்களை ஒப்பு கொடுக்க கூடாது. they don't want Christ as their ruler. அதனாலதான் உங்களுக்கு தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் உமக்கும் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன, சாத்தானுக்கு தெரியும் ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கு. அதனாலதான் கேக்குறான், காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ. there is a time in which அவங்களோட அழிவு வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு அவங்க எதிர்கொள்ள இருக்கிற நியாய தீர்ப்பு மேல they have a very very fearful expectation. அதனால இயேசுசாமியை பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. என்ன இப்பவே மீட் பண்ணிட்டோமே. அப்ப என்ன ஆகுது பாருங்க. இந்த சந்தர்ப்பத்துல 8:30 பாருங்க, அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. பிக்ஸ் பாத்தீங்கன்னா, பன்றிகள் வந்து யூதர்களுக்கு வந்து அன்கிளீன். சரியா? அவங்களுக்கு வந்து அந்த தீட்டு இருந்த அனிமல்ஸ், ஒன் ஆஃப் தி அனிமல்ஸ். இந்த இடத்துல வந்து இந்த கெர்கசீன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இது அதர் சைட் ஆஃப் ஜோர்டன், யோர்தானோட அடுத்த பக்கத்துல நிறைய யூதர்களும் இருந்தாங்க. அப்புறம் ஏன் இந்த பன்றிகள் அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்றதுக்கு என்ன கமெண்டேட்டர் சொல்றாங்கன்னா, ஒண்ணு நிறைய புறஜாதியார்கள் அங்க ஒருவேளை இருந்திருக்கலாம். அவுட்ஸ்கட்ஸ், அது வந்து பார்டர்ஸ். நம்ம இப்ப பார்த்தோம் அந்த மேப்ல கடாரா எல்லாம் பார்டர்ஸ். அந்த பார்டரிங் ரீஜியன்ஸ்ல வந்து நிறைய புறஜாதியார்கள் இருந்திருக்கலாம். இன்னொன்னு வந்து ரோமர்களுக்கு விற்கிறதற்கு பார்ட்டர் சிஸ்டம். அப்ப ஏன்னா ஒரு பொருள் கொடுத்து ஒரு பொருள் வாங்குவாங்க. அவங்க ரோமர்கள் வந்து பன்றிகள் இறைச்சியை சாப்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒருவேளை விற்கிறதுக்காக இவங்க வளர்த்துருக்கலாம். ஸோ தெர் ஆர் மெனி ரீசன்ஸ் ஏன் அந்த அவுட்ஸ்கட்ஸ்ல பன்றிகள் இருந்ததுன்னு. இந்த டெவில்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுங்க, இந்த பிசாசுகள்லாம் என்ன சொல்லுதுங்க, அவங்க தூரமா இருக்கிற பன்றிகளை பார்த்துட்டு எங்களை அவங்க கிட்ட அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அதான் 31வது வசனம். அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவர்களை வேண்டிக் கொண்டனர். இது இப்ப இந்த 30வது வசனம் பாருங்க.
அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேக பன்றிகள் இருந்தது. சோ இப்ப அவங்க இருக்கிறது வந்து டூம்பு. அஹ் இந்த டூம்புக்கு வந்து இந்த செத்தவங்க எல்லாம் புதைக்கிற இடத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த டூம்ஸ்ல இருந்து இந்த இடத்துல இருந்து அவங்க என்ன பாக்குறாங்க பாருங்க. இந்த பன்றிகள், இந்த பிசாசுகளுக்கு வந்து எல்லாமே தெரியும். டீமன்ஸ் ஆர் பவர்ஃபுல். அதுங்களுக்கு எல்லாம் தெரியும். அது குட் வே ஆஃப் அந்த தூரத்துல இருக்க பன்றிகள் மேல அதுகள் கண் இருக்கு. நம்ம 1 பேதுருல வாசிக்கிறோம். பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். They go up and down seeking to devour, seeking an opportunity. They seek not long but they find. அவங்க அதுங்க அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்த இடம் தேடி வச்சிருக்குங்க பாருங்க. ஸோ சாத்தான் வந்து ரொம்ப தந்திரமானவன். அவனோட ஸ்கீம்ஸ், அவனோட டாக்டிக்ஸ்லாம் வெரி பவர்ஃபுல். இந்த இடம் இல்லையா, இன்னொரு இடம் போறதுக்கு அதுக்கு ரெடிமேடா அதுங்களுக்கு ஆன்சர் இருக்கு. ஆண்டவர் பாக்குறாரு. அதுங்க ஒரு இன்னொரு இடம் கொடுத்த உடனே ஆண்டவர் என்ன சொல்லிடுறாரு? கோ. ஏன் அவங்க ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பிசாசுகளுக்கு தெரியும் கிரைஸ்ட் ஹேஸ் பவர் ஓவர் தெம். பிசாசுகளுக்கு எல்லாம் தெரியும். அவர் தான் தேவனுடைய குமாரன் தெரியும். அவங்க அழிக்கப்படுறதுக்கு ஒரு காலம் இருக்குன்னு தெரியும். ஆண்டவருக்கு இவங்க மேல கண்ட்ரோல் இருக்குன்னு தெரியும். அதனால அதுங்க கேக்குதுங்க பாருங்களேன். சோ திஸ் இஸ் நம்மளுக்கு இதுதான் பெரிய கம்ஃபர்ட்டே. பிசாசு நம்மளை சோதிக்க வர்றப்ப, பிசாசு நம்மளோட சூழ்நிலைகள்லாம் மாத்தி மக்கள் மூலமா நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரப்ப, we should always understand, நீங்களும் நானும் வணங்குற தேவனுக்கு இதுங்களுக்கும் மேல அதிகாரம் இருக்கு. டெவில்ஸ் பவர் இஸ் கிரேட். பிசாசுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா இட் இஸ் லிமிட்டட். அது வந்து அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு. ஆனா அதுக்கும் மேல என்னது? ஆண்டவருடைய வல்லமை இருக்கு. ஸோ சாத்தானோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அவனோட ஸ்கீம்ஸ், அது எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு எல்லை வச்சிருக்காரு. அதனால பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதற்கு அவர் பொங்கல் என்றார். கோ. ஆண்டவர் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான், கோ. இது வரைக்கும் பாருங்க, ஆண்டவர் வந்து பேசவே இல்லை. இப்பதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பேசுறாரு. அவங்க வராங்க, இதுங்க தான் ஸ்ட்ரெயிட்டா வந்து பேசவே ஆரம்பிச்சிருக்குங்க. ஒருவன் பாருங்க 28ல இறங்குறாரு. இவங்க 2 பேர் வந்து 29ல பேசுறாங்க ஃபுல்லா. 30வது வசனத்துல பன்றி இருக்குன்னு போட்டிருக்கு. 31வது வசனத்தை ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, கோ. அந்த ஒரு வார்த்தைக்கு பாருங்க, அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. ஆண்டவர் வந்து போ அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டெவில்ஸ் ஆர் நாட் ஒன்லி கிரைஸ்ட் கேப்டிவ்ஸ். ஆண்டவர் சொன்னா அவங்க செஞ்சுதான் ஆகணும். ஆண்டவர் சொல்றது அவங்க செய்வாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு வந்து அவங்க மேல கண்ட்ரோல் இருக்கு. பிசாசுகள், எல்லா அண்ட சராசரங்கள், எல்லா பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், எல்லாத்துக்கும் மேல நீங்களும் நானும் வணங்குற தேவன் வந்து ஹீஸ் பவர்ஃபுல். அண்ட் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், அந்த பிசாசுகள் அந்த பன்றிக்குள்ள போன உடனே அந்த பன்றிகள் வந்து அழிஞ்சு போயிருச்சு. பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன், த பொசஷன் ஆஃப் டெவில் வந்து லீட்ஸ் டு டிஸ்ட்ரக்ஷன். பிசாசு என்ன பண்றான்? மக்களை வந்து பாவம் செய்ய தூண்டுறான். பாவம் செய்ய தூண்டுறது மட்டும் இல்ல, he hurries them. நீங்க வருஷத்துல பாத்தீங்கன்னா பன்றி கூட்டம், அப்பொழுது பன்றி கூட்டம் எல்லாம் 32 கடலிலே பாய்ந்து ஜலத்திலே மாண்டு போயிங்க. அந்த டைம் ஸ்பேன் பாருங்க, இட் ஹரீஸ் தெம். சாத்தா வந்து இந்த மாதிரிதான் செய்வான் பாருங்க. நம்ம இன்னொரு யோசிக்கிறதுக்கு முன்னாடி he will hurry you. பண்ணிரு பண்ணிரு பண்ணிரு. ஒரு ஏவாள்கிட்ட பாருங்க, அந்த ஏதாவது ஆண்டவர் நீ ப்ரோஹிபிட் பண்ணியிருக்காரா? பரவாயில்ல, நீ சாப்பிட்டு, ஏன்னா நீ ஆண்டவரை போல ஆயிடுவ. ஒரு எவ்வளவு டைம் ஸ்பேன் இருந்திருக்கும் நமக்கு தெரியல. வெரி லிமிட்டட் டைம் ஸ்பேன். பன்றிகளுக்குள்ள போச்சுங்க, அது உயர்ந்த இடத்துல இருக்கு, தண்ணி கடலுக்குள்ள பாய்ந்து எல்லாம் செத்து போச்சு. ஜான் 10, யோவான் 10:10 வாசிக்கிறாங்கல்ல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பிசாசுக்கு இடம் கொடுத்தாலோ, பிசாசோட கிரியைக்கு நம்மளோட வாழ்க்கையில எப்ப இடம் கொடுக்குறோம்? சில்ட்ரன் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ். நம்ம கீழ்ப்படியாது இருக்கிறப்ப, இச்சைகளுக்கு இடம் கொடுக்கறப்ப, கவலைப்படுறப்ப, பயப்படுறப்ப, there are many places where we can give foothold for Satan. சாத்தானுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு கால் வைக்கிறதுக்கு இடம் வந்து நம்ம நிறைய திங்ஸ்ல கொடுக்க முடியும். நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, சாத்தான் எதுக்கு எய்ம் பண்ணுவானா? திருட, கொள்ள, அழிக்க. இதான் அவனோட
சொல்றாங்க, இங்க நிறைய சதுசேயர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், ஆவிகள் அது இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்றதுக்கு ஆண்டவர் ஒருவேளை அம், அனுமதிச்சிருக்கலாம். இன்னொன்னு வந்து அந்த அங்க இருக்கிற யூதர்கள், அந்த கடரீன்ஸ், அந்த கடாரா, அந்த அங்க இருக்கிற யூதர்கள் வந்து அவங்களும் ரோமர்களோட சேர்ந்து பன்றிகள் இறைச்சியை சாப்பிட்டு அந்த மாதிரி அகேன்ஸ்ட் த லா அவங்க ஒரு வேலை செஞ்சிருக்கலாம். அதனால ஆண்டவர் வந்து இந்த பன்றிகளை அழிக்க அவர் வந்து பெர்மிஷன் கொடுத்தார். See, there are many reasons and moreover இந்த அற்புதங்கள் நடந்தப்ப இந்த இதுபடி மார்க்ல ஒரு பர்சன் போட்டிருக்கு, இங்க 2 பேருன்னு போட்டிருக்கு. ஸோ ஆண்டவர் வந்து இந்த டீமன் பொசஸ்ட் பிசாசு பிடிச்ச 2 பேரை வந்து அவர் சுகமாக்குறாரு. ஒருவேளை பிசாசுகள் தான் ஆண்டவரோட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா அது அது உள்ள இருக்கிறது ஒரு ஆள், ஒரு லிவிங் சோல். அந்த ஒரு ஆத்மாவை விடுவிக்க, அந்த ஒரு ஜீவ ஆத்மாவை வந்து ரட்சிப்புக்குள்ளாக வர, அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, அவங்களுக்கு இந்த பிசாசின் பிடியில இருந்து விடுவிக்கிறதுக்கு 2 ஆத்மாவா ஒரு பன்றி கூட்டமா அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா, உலக எல்லாத்தையும் கெயின் பண்ணாலும் தன்னோட ஆத்மாவை இழந்துட்டா என்ன லாபம் ஆண்டவர் சொல்றாருல. ஒரு திராசுல நம்ம வச்சோம் அப்படின்னா ஒரு ஆத்மாவோட விலை மிக பெரியது. அதனாலதான் ஆண்டவர் வந்து அவரோட கடைசி சொட்டு ரத்தத்தை கூட உங்களுக்கும் எனக்கும்காக நம்மளுக்கு ஒரு இட்டர்னிட்டி வேணும்ன்றதுக்காக அவர் சிந்தினார். தட் வாஸ் இஸ் லவ். அதனால இந்த 2 ஆத்மாக்களோட வெயிட் வந்து அதோட வேல்யூ வந்து மச் மோர் தேன் இந்த பன்றி கூட்டம். ஆனா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். see how industrious the enemy was. இங்க இருந்து வெளியே போன உடனே அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போய் see he never waits. அவன் வந்து அவனோட வேகமா ஹீல் ஒர்க், கடா 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 கடான்னு ஹீல் ஒர்க். அதனால இங்க ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, பி வாட்ச்ஃபுல் அண்ட் ப்ரே. ஏன்னா பெர்மிஷன் கிடைச்ச உடனே வெளியே வந்து அது உள்ள வந்து அதை அழிச்சு போன he will lose no time. டைமே வேஸ்ட் பண்ண மாட்டார். ஸோ ஜீசஸ் வேல்யூஸ் மென் மோர் தேன் பிக்ஸ். ஒரு ஒரு 100 ஆடு இருந்தாலும் 99 ஆடையும் விட்டுட்டு ஒரு தொலைஞ்சு போன ஆடுக்கு வந்தார்ல ஆண்டவர். அதுதான் சி காட் ஓன்ஸ் எவ்ரிதிங். அவரை நினைச்சா என்னன்னாலும் செய்ய முடியும். ஆனா அவர் ஒரு ஆத்மாக்கு அவர் வச்சிருக்கிற வேல்யூ வந்து இட்ஸ் பியாண்ட் வேர்ட்ஸ். சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கறப்ப அழிவுக்குள்ள போவோம். ஆனா ஆண்டவர்கிட்ட வரப்ப there is life. இப்ப பாருங்க, இதெல்லாம் பாக்குறாங்க யாரு? இந்த பன்றிகளை மேய்த்துட்டு இருக்காங்க. இந்த பிசாசுகள் வெளியே போன மக்கள் வந்து இப்ப அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும்? நீங்க மார்க் 5 எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கான்ட்ராஸ்ட் பட்டிருக்காங்க. எப்படி ஃபியர்ஸா இருந்தாங்க அவங்க, அதெல்லாம் மாறி அவங்க சரியான மனநிலையில நல்லா உடுத்தி ஆண்டவரோட பாதத்துல இருக்காங்க. இந்த பன்றிகளை மேய்த்தவங்க பாக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? ஓடி பட்டணத்துக்கு சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்தவர்களுக்கு சம்பவித்ததையும் அறிவித்தார்கள். அவங்க போய் they reported everything. இன்னும் அவங்க ஆண்டவர் பட்டணத்துக்குள்ள போல, பட்டணத்துக்கு வெளியில தான் இருக்காரு. பன்றிகளுக்கானதையும் சொல்றாங்க. இந்த பிசாசு பிடியில இந்த கல்லறைகளுக்குள்ள நடந்து கொண்டிருந்த 2 மனிதர்களுக்கும் நடந்ததையும் போய் சொல்றாங்க. பாருங்க, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போய் சொன்னது பன்றிகளை குறித்து தான். ஸோ தே ஆர் மோர் அஃபெக்டட் பை த லாஸ் ஆஃப் த ஸ்வைன். 2 ஆட்கள் சுகமாச்சே அப்படின்றத விட பன்றிகள் போச்சுப்பா. இன்னும் பாருங்க, கிரைஸ்ட் வென்ட் நாட் இன் டு த சிட்டி. இன்னும் ஆண்டவர் உள்ள போகல, இன்னும் அந்த பட்டணத்துக்குள்ள போகல. அப்புறம் என்ன ஆயிருது பாருங்க. அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ளார். இந்த மாதிரி ஒரு மிக வருத்தமான வசனம் நிறைய இந்த மாதிரி ரொம்ப டிராஜிக் வேர்சஸ் பைபிள்ல இருக்கு. ஆனா நியூ டெஸ்டமெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஒரு டிராஜிக் வசனால, அதுவும் இந்த அதிகாரத்தோட கடைசி வசனமா அது இருக்கு. அதிகாரம் புறாவிலும் ஆண்டவருடைய வல்லமை வந்து வேற வேற விதத்துல வியாதிகளுக்கு மேல, கடல் புயல், காற்று கடலின் சீற்றங்களுக்கு மேல, சாசுகளுக்கு மேல விளங்குறத பாக்குறோம். பார்த்துட்டு இந்த மக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. the whole city came out to meet Jesus. இதுக்கு முன்னாடி எதிர்கொண்டு போனது 2 பிசாசு பிடிச்ச மக்கள் தான். இப்ப வந்து பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். என்ன சொன்ன? பிசாசு கூட நீ ஆண்டவர் இயேசு சாமி, நீ தேவனுடைய குமாரன் அக்னாலேஜ் பண்ணுச்சு. இந்த மக்கள் பாருங்க, தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். they begged him to leave the region.
See, their curiosity brought them out to see Jesus. யார் இவரு, யார் வந்திருக்கா, என்ன நடந்திருக்கு? The whole city came out. எல்லாரும் வந்தாங்க. இந்த 2 பேர் நல்லா உட்கார்ந்திருக்கிறதையும் பார்த்தாங்க. ஆனா பாருங்க, they never wanted to know Jesus. ஆண்டவரை அறியணும், ஆண்டவர் அவங்களோட பட்டணத்துக்கு வந்து இன்னும் பெரிய அற்புதங்கள் செய்யணும் அப்படின்ற அவங்களுக்கு மனசு வரவே இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க கியூரியாசிட்டியோட நின்னுருச்சு. அவங்களுக்கு அந்த கவர்ச்சியஸ்னஸ். என்ன கவர்ச்சியஸ்னஸ்? இத்தனை பன்றிகளை லூஸ் பண்ணிட்டோமே, இவரு பட்டணத்துக்குள்ள வந்தா இன்னும் எதெல்லாம் நம்ம இழக்க போறோமோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. என்ன ஒரு இது ஒரு சாத்தானோட வேலை. சாத்தா வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காடையே வந்து ஸ்கியூ பண்ணிடுவார். ஆண்டவர் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போறவரு. இதை விட்டாருன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாரு. அவர் வந்து ரொம்ப சாடிஸ்ட். அந்த மாதிரி ஆண்டவரை குறித்து ஒரு தவறான பிக்சரை வந்து சாத்தா வந்து ஷோ பண்ணிடுவான். See, instead of inviting him into their city, அவங்க பட்டணத்துக்கு வர வச்சிருந்தா எத்தனை அவங்க அந்த 2000 பண்ணியை தான் பார்த்தாங்க. 2 பேர் சுகமா இருக்கவங்கள பார்க்கல. அதுதான் ரியாலிட்டி. அவங்கள பயம்புறுத்திக்கிட்டு அந்த வழியிலே போக விடாம இருந்த அந்த 2 பேர் சுகமானது மேல அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க கண்கள் எங்க மேல இருந்துச்சு? The herd of swine. பன்றி குட்டிகளை இழந்ததுதான் அவங்க நினைச்சாங்க. நம்ம வாழ்க்கையில what is it that you value? நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த 2 பேர் இவ்வளவு கொடூர பிசாசு பிடியில இருந்த 2 பேரையே ஆண்டவர் சுகம் பண்ணிட்டாருன்னா, இந்த பட்டணத்துக்குள்ள வந்தா எத்தனை பேர் அவர் சுகம் பண்ணுவாரு, எத்தனை பேருக்கு விடுதலை கொடுப்பாரு அப்படின்றத அவங்க பார்க்கவே இல்லை. They aimed only at the drowning of the swine. இந்த பன்றிகள்ல எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்போ உள்ள வந்தா நம்ம எதெல்லாம் இழக்க போறோம்? பாருங்க, இதெல்லாம் வந்து சாத்தானோட ஒரு பெரிய டாக்டிக். வாட் ஆர் யூ ஃபோக்கஸிங் ஆன்? ஆதாம் ஏவாளை ஏமாத்தின அதே சாத்தான் இந்த மக்களை வந்து though he cured 2 men, அந்த 2000 பன்றியை தான் பார்த்தாங்க. சாத்தான் எப்பயுமே வந்து நல்ல நிலத்துல வந்து வீட்ஸ் சோ பண்ணிடுறான். அதே மாதிரிதான் மக்களும் என்ன பண்றாங்க? they preferred swine over their savior. அந்த லைன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கால வேளையில நம்மளோட வேல்யூ சிஸ்டம் எப்படி இருக்கு? ஆண்டவரோட காரியம், சபை ஐக்கியம், ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்தம், இது எல்லாத்தையும் விட இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் யூ ப்ரிஃபர்? இந்த மக்கள் வந்து they were very clear. ஹோல் சிட்டி வெளியே வந்து சொல்றாங்க, எங்களுக்கு பன்றி தான் வேணும், உங்களுடைய ஹீலிங். we don't need a savior, we need our swine. they desire Christ to depart out of their hearts. நம்மளோட நோக்கங்கள், நம்மளோட முக்கியத்துவம் மாறுச்சு அப்படின்னா ஆண்டவருக்கு நம்மளோட இருதயத்துல இடம் இருக்காது. நம்ம இருதயத்துல ஃபுல்லா ஆசை, எச்சை, பண ஆசை, பதவி ஆசை, இதைதான் நிறைஞ்சிருக்கும். we will not have place for our savior. ஆண்டவரே, எங்களோட எல்லை இங்க வராதீங்களா, எங்க எல்லையை விட்டே போயிருங்க. இதுக்கு மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்க முடியுமா? ஆனா இந்த மாதிரி எல்லைகளை விட்டு ஆண்டவரை அனுப்புறவர் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கடைசி நாள்ல என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரமக்காரர்களேன்னு தான் ஆண்டவர் சொல்வார். ஏன்னா அதுக்கும் ஒரு காலம் இருக்குல்ல. ஆண்டவருடைய இதுவே ரட்சிப்பினால், ரட்சண்யத்தினால வந்து அவங்க நிராகரிச்சுட்டாங்க. ஆண்டவர் வந்து இப்போ சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி எருசலேமை பார்த்து அழுகிறார். எருசலேமே, எருசலேமே, யூ டிடன்ட் நோ யுவர் டைம் ஆஃப் விசிட்டேஷன். நான் உள்ள வந்த நேரத்தை நீ புரிஞ்சுக்கலையே. அந்த டைம் ஆஃப் விசிட்டேஷன் உனக்கு தெரியல. எத்தனை நாள் கோழி தன்னோட குஞ்சுகளை சேர்க்கறது மாதிரி நான் உனக்காக பிரயாசப்பட்டிருக்கேன். பட் யூ நெவர் நியூ. அதே மாதிரிதான் இந்த கடரீன்ஸ், இந்த கடாரா மக்களும் ஏசாமி அங்க வந்து நிக்கிறாரு. அவர் ஊழியத்தோட பிரைம் டைம். என்னன்னாலும் நடக்கும், எவ்வளவு பெரிய அற்புதங்கள்னாலும் நடக்கும். they lost the opportunity. ஏன்னா they preferred their swine over their savior. பாருங்க, சாத்தான், நம்ம கன்க்ளூட் பண்றோம் இந்த பகுதியின்படி, சாத்தான் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒரு ஃபுட் ஹோல்ட் கொடுத்தோம்னா, இந்த மக்கள் மாதிரி அவங்க சேனா இல்லை, அவங்களோட மனநிலைமை சரியா இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, பயங்கள் இருந்துச்சு, வீட்டுக்குள்ள அவங்களால இருக்க முடியல, கலர தோட்டத்துல இருந்தாங்க, ஒரு நியாயத்தீர்க்கப்பட்ட மாதிரி அவங்க வாழ்க்கையை அழிஞ்சு போன நிலைமையில இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களை சந்திச்சாங்க. சொசைட்டி அந்த மாதிரி மக்களை என்ன பண்ணுச்சு? அவங்களை ரெஸ்ட்ரெயின் பண்ணுச்சு, ஐசோலேட் பண்ணுச்சு. சொசைட்டி அவங்கள ஹேண்டிலே பண்ண முடியல. அதனாலதான் கம்யூனிட்டிக்குள்ள இல்லாம கல்லறைக்குள்ள அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. உயிரோடு இருக்கப்பே அவங்க கல்லறையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களை சந்திச்சப்ப, see, God gave them life in all its abundance. இந்த காலையில நம்மளுக்கு தான் சாய்ஸ். யாரை நம்ம சூஸ் பண்றோம்?
நமக்கு ஃபேவரட் பன்றிக்குட்டிகள் இருக்கா? இல்ல நமக்கு ரட்சகர் வேணுமா? ரட்சகர சூஸ் பண்ணாங்க இந்த 2 பேரு. காட் டெலிவர்ட் தெம். அவங்களுக்கு ஜீவன குடுத்தாரு. வித்தின் அண்ட் வித்தவுட் அவங்களோட எல்லா கட்டுகளையும் உடைச்சு போட்டாரு. பாண்டேஜஸ் வேர் புரோக்கன். ஸ்கில்ஸ் வேர் ஒன். சில கேள்விகள் நம்ம கேட்கலாம். வாட் ஏரியாஸ் ஆஃப் மை லைஃப் ஹேவ் பிகம் பிளேசஸ் ஆஃப் ஐசோலேஷன்? ஒருவேளை நம்ம வந்து கல்லறைகளுக்குள்ள பிசிக்கலா வாழ வேண்டாம். ஆனா தெர் ஆர் ஏரியாஸ் இன் ஆர் லைஃப்ஸ் வேர் நம்ம தனியா கட்டுப்பட்டு காணப்படலாம். ஒருவேளை திங்ஸ் ஆஃப் த பாஸ்ட், பழைய காலத்துல நடந்த காரியங்கள், ஒருத்தவங்க நம்மள நடத்தின விதங்கள், பயங்கள். இந்த காலவேளையில கேளுங்க, ஆண்டவரே இந்த மாதிரி என்னைய பாண்டேஜ் அப்படின்னு சொல்றப்போ ஹிடனா இருக்கலாம். வெளிப்படையா சில பேருக்கு சில வியாதிகள் இருக்கும், இல்ல பண கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் வெளிப்பிரகாரமா தெரியும். ஆனா there are many bondages that are deep. நம்ம யாருக்கும் தெரியாம உள்ளத்துல நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களா இருக்கலாம். அந்த மாதிரி இந்த ஆண்டவரை விட்டு பிரிக்கிற இடங்கள் இருந்தா, do I invite Jesus into those areas? இந்த பட்டண மக்கள் ஆண்டவர் அலோவ் பண்ணல. ஆனா இஸ்லாமிய அந்த கரைக்கு வந்த உடனே இந்த 2 மனுஷங்க போனாங்க. பிசாசுகள் போச்சுங்க. See, do I genuinely recognize Jesus as Lord over every area of my life? என்னோட வாழ்க்கையில எல்லா பகுதிக்கும் ஆண்டவரா இருக்காரா? இல்லனா ஆண்டவரோட அதிகாரத்துக்கு நான் இன்னும் சமர்ப்பிக்காத, என்னைய அர்ப்பணிக்காத இடங்கள் இருக்கா? நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பார்க்கணும். வாட் டூம்ஸ் ஃப்ரம் மை பாஸ்ட்? இந்த கல்லறைகள் மாதிரி என்னோட பழைய காலத்து விஷயங்கள் என்னைய ஹோல்டு பண்ணிட்டு இருக்கா பாருங்க. ஹர்ட், கில்ட், பிட்டர்னஸ், ரிஜெக்ஷன், ஃபியர், ஃபெயிலியர். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னை ஆளுகை செஞ்சுச்சு அப்படின்னா, என்னோட வாழ்க்கையும் இந்த பிசாசு பிடிச்சவன் வாழ்க்கை மாதிரிதான் கட்டப்பட்டு இருக்கு. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த பிக்ஸ் இன் மை லைஃப்? இந்த இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு ரட்சகரை விட பன்றிக்குட்டிகளை தேர்ந்தெடுத்தாங்க. டு ஐ ஹாவ் பிக்ஸ் இன் மை லைஃப்? என்னோட ஆஸ்திகள், என்னோட ரிலேஷன்ஷிப்ஸ், என்னோட கம்ஃபர்ட், என்னோட ஹேபிட்ஸ், என்னோட ஆம்பிஷன்ஸ், என்னோட ஓன் பர்சனல் அஜெண்டாஸ். ஆண்டவரே இதுக்குள்ள மட்டும் நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கோமோ அதெல்லாம் நம்மளோட பன்றிகள். இது ஆண்டவர் தொட்டுட்டாரா, இதையும் ஆண்டவர் எடுத்துருவாரு. இங்க இதெல்லாம் ஆண்டவரை பெர்மிட் பண்ண முடியாது, நீங்க எல்லைக்குள்ளே வராதீங்க அப்படின்னு நம்மளை நிறுத்தி வச்சிருக்கிற இதுவும் அதேதான். நம்மளுக்கு தெரியும், தெரியாம இருக்கும். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய பிரசனத்துல வந்து வேதத்தை திறந்து வாசிக்கிற ஆண்டவரே ஃபிளாஷ் லைட் மாதிரி என்னோட இருதயத்துல இருக்க டார்க் கார்னர்ஸ் எல்லாம் காமிங்க சுவாமி. என்னோட ஹிடன் டிபெண்டன்சிஸ், எதெல்லாம் நான் வந்து ப்ரெஷியஸ்ன்னு எடுத்து வச்சிருக்கேன், எல்லாத்தையும் வெளிச்சமாக்குங்க. யூ பி மை ஆல் இன் ஆல் அப்படின்னு சொல்றதுதான் உண்மையான சரண்டர். இயேசுவே தேவனுடைய குமாரனேன்னு அவர் சொல்றப்போ அதுக்கப்புறம் 2 கேள்வி பிசாசுகள் கேட்டுச்சு. ஆனா அந்த இருக்கிற சிச்சுவேஷன் தான் கரெக்டான சிச்சுவேஷன். ஆண்டவர் வந்து தேவனுடைய குமாரன், என்னோட வாழ்க்கைக்கு அவர் எஜமான். சோ என் வாழ்க்கையில கல்லறைகளா இருக்கிற காரியங்கள்ல இருந்து என்னை விடுவிக்கிறவர் ஆண்டவர். என் வாழ்க்கையின் பன்றிகள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறப்ப ஆண்டவர் என் வாழ்க்கையில ரட்சகரா வருவாரு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஏசாமி சொல்றாருல. ஆண்டவரே இந்த நாள்ல லெட் மீ எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் அபண்டன்ட் லைஃப். என் வாழ்க்கையில டூம்ஸும் வேணாம், பிக்ஸும் வேணாம் சுவாமி, உம்முடைய ஜீவன் என் வாழ்க்கையில விளங்கட்டும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.